சர்மிளா வணக்கம். மேட்டூர் அணை அதனால் திறக்கப்படக்கூடிய நீர் என்பது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அது ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 அன்று திறக்கப்படக்கூடிய மேட்டூர் அணை நீர் இந்த ஆண்டு இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் திறக்கப்படாததால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவருடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறிப்பிட்டு அதாவது குறுவை சாகுபடி மேட்டூர் அணையில் இருந்து காவிரி நீர் திறப்பை பெரிதும் நம்பி இருப்பதால் இந்த நீர் வெளியீடு என்பது மிக முக்கியமானது என்றும் அதனுடைய முக்கியத்துவத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமானது என்றும் எனவே ஏற்கனவே விவசாய பயிர்க்கடன் என்ற பெயரில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய கடன் தொகைகளை சொன்னபடி தள்ளுபடி செய்யாமல் கடுகளவு கடனை மட்டும் அடைப்பதாக கூறி விவசாயிகளை ஏமாற்றி அவர்களை போராட்ட களத்திற்கு தள்ளிவிட்டுள்ள இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு தற்போது நீர் திறப்பு செய்யாமல் ரூபாய் 134 கோடிக்கு சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் மற்றொரு ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மும்முனை மின்சாரம் ஏற்கனவே விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அதிமுக அரசின் அறிவிப்பின்படி வழங்கப்பட்டு வருகின்றது என்றும் அதை தற்போது 18 மணி நேரமாக குறைத்து அறிவித்துள்ளது இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மாநிலம் முழுவதும் மின்சாரம் இல்லாமல் பம்பு செட்டுகள் இயங்க முடியாத நிலை வேறு இருக்கின்றது என்றும் இந்நிலையில்தான் விவசாயிகளுடைய வலிகளை வேதனைகளை கொஞ்சம் கூட புரியாமல் இன்றைய அரசு தற்போதைய அரசு ஒரு வெற்று ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் விவசாயிகள் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமான இதன் தீவிரத்தை உணர்ந்து மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறந்து கடைமடை வரை சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த அரசை வலியுறுத்துகிறோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். ஷர்மிளா.